And blessed is she that believed. 45வது வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசித்தவளே பாக்கியவதி. Blessed is she that believed. விசுவாசித்தவளே பாக்கியவதி. Blessed is she that believed. விசுவாசித்தவளே பாக்கியவதி. Brother, she believed, brother. அவள் விசுவாசித்தாள். She believed an impossible, unthinkable, unreasonable proposition. அசாத்தியமான, நம்ப முடியாத, நம்புவதற்கும் அப்பாற்பட்டதான ஒரு காரியத்தை அவள் அப்படியே We விசுவாசித்தாள். easily take all these verses, but we don't understand how much of meaning is behind this. What did she believe? Nobody thinks about it. Blessed is she that believed. We just say, oh, blessed is she that believed. Be it unto me according to that. We sing all kinds of songs, but how much, what is actually behind that we don't even actually think. நம்ம எல்லாரும் எளிதாக அந்த வசனங்களை நாம் வாசித்து விட்டு போகிறோம். ஆனால் அவளுடைய வார்த்தை என்ன விசுவாசித்தால்? விசுவாசித்தவளே பாக்கியவதி என்கிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆனால் என்ன விசுவாசித்தால்? அதற்கு பின்பதாக எவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் அந்த பெண் விசுவாசித்தாள். Blessed is she that believed, for there shall be a performance of those things which were told her from the Lord. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். Look at that. You know why Christmas came into existence? Because there was a performance of those things which were told Mary by the Lord. ஏன் கிறிஸ்மஸ் உண்டாயிற்று என்றால் மரியாளுக்கு தேவனாலே சொல்லப்பட்டதான காரியங்கள் நிறைவேறினதினாலே. In other words, today if you want the things which are told by the Lord, it's time that you get ready to accept the proposition, however incomprehensible, however unreasonable, however complicated it may be. தேவனால் உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் அது எவ்வளவுதான் உங்களுடைய மனதிற்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும், மிக உயரமானதாக இருந்தாலும், உங்களுடைய மனதிற்கு எட்டாததும் புரியாதமாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். This Christmas let us learn something from this incident. இந்த கிறிஸ்மஸ்ல நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். Something exciting and powerful. மிகவும் சுவாரஸ்யமான வல்லமையானதை கற்றுக்கொள்வோம். God has got an impossible plan to implement, and for that he chooses insignificant people. தேவன் மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்கு மிகவும் சாதாரணமான நபர்களை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். God's plan for man is always great, but he always needs a human to ensure that his impossible plan becomes possible and manifest. தேவனுடைய திட்டங்கள் மிகவும் பெரியவைகள். ஆனால் அவ்வளவு பெரிய திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் சாதாரண மனிதர்கள் தேவனுக்கு தேவையா இருக்கிறது. God speaks to man, God chooses man because he loves man. மனிதனோடு தேவன் பேசுகிறார், மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார், ஏனெனில் தேவன் மனிதனில் அன்பு கூறுகிறார். And today Christmas, good news for you if you are having a problem, because God is also putting a proposition before you which may be totally complicated, unreasonable, ununderstandable to your human mind. ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளன்றிலும் உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய மனதிற்கு, உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை உங்களுக்கு முன்பதாக தேவன் வைக்கிறார். God is speaking to your ordinary life. உங்களுடைய சாதாரண நபராகி உங்களிடத்தில் தான் ஆண்டவர் பேசுகிறார். You know, Mary's life was ordinary. மரியாளுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமாக இருந்தது. Ordinary girl living an ordinary life in an ordinary town. சாதாரணமான ஒரு பெண், சாதாரணமான ஒரு வாழ்க்கை, சாதாரணமான ஒரு பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். God is speaking to her, and today God is speaking to you, brother. அந்த ஸ்திரீனிடத்தில் பேசினதான அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். And God is speaking to your complicated situation, which is very, very complicated. உங்களுடைய சூழ்நிலைகளானது பயங்கர சிக்கலானதாக இருக்கலாம், ஆனால் உங்களிடத்தில் தேவன் பேசுகிறார். And God is speaking because he loves you and he wants to do good for you. For I know the plans that I've got towards you, says the Lord, plans to prosper you and to increase you and to give you an expected end. And he's waiting for you to accept the proposition. ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசுகிறதான காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறதான நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கானவைகளே. Never try to reason. ஒரு நாள் சிந்தித்து அதை யோசிக்க, அது என்னவென்று புரிந்து கொள்வதற்காக முயற்சிக்காதீங்க. You have to have the mind of Mary. Be it unto me according to your word, Lord. மரியாளை போன்றதான மனது உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. But some may say, how can this happen? This is impossible. சில நினைக்கலாம், இது எப்படி நடக்கும்? இது சாத்தியம் அல்லாத ஒன்றாயிற்று. Mark 10:27 says, with men it is impossible, but not with God, for with God all things are possible. மார்க் 10:27 சொல்கிறது, இது மனுஷனால் கூடாததான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. Child of God, தேவ பிள்ளையே, always don't forget this. Blessed is she that believes. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், விசுவாசித்தவளே பாக்கியவதி. Luke 1:45, blessed is he that believes. விசுவாசித்தவளே பாக்கியவதி. லூக்கா 1:45. If you are
going to believe, you are going to be blessed. நீங்க விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக For இருப்பீர்கள். there will be a performance. ஏனெனில் கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். There will be a performance in your life of those things which God has promised. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். Get ready for a mighty move in 2023. இந்த 2023வது ஆண்டிலே வல்லமையான தேவனுடைய அசைவுக்காக நாம் ஆயத்தமாவோம். Get ready for a mighty anointing to operate in your life. உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையான அபிஷேகம் செயல்பட நாம் ஆயத்தமாவோம். Get ready for the finger of God to move in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய விரல் செயல்படுவதற்கு நாம் ஆயத்தமாவோம். Let's go more into what is the meaning of Christmas. கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். Christmas also indicates some more important truths. கிறிஸ்மஸ் என்பது வேறு சில உண்மைகளை சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. It indicates the great price that Christ had to pay. கிறிஸ்து நமக்காக செலுத்தினதான பெரிய கிரயத்தை அது வெளிப்படுத்துகிறது. It indicates the impossible things that God is ready to do. தேவன் உங்களுக்காக செய்ய ஆயத்தமாய் இருக்கிறதான அசாத்தியமான காரியங்களை வெளிப்படுத்துகிறது. The impossible, ununderstandable plan of God. தேவனுடைய மனதிலாலே புரிந்து கொள்ள முடியாததான தேவனுடைய திட்டங்கள். Now listen very carefully, this will boost your faith to great heights. உங்களுடைய விசுவாசத்தை இந்த காரியமானது உற்சாகப்படுத்தும். Go to Colossians chapter 1 verse 16. கொலோசியர் 1:16. For by him are all things created that are in heaven, that are in earth, visible and invisible, whether they may be thrones or dominions or principalities or powers. All things were created by him and for him. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. For by him were all things created. அவராலே சகலமும் உண்டாக்கப்பட்டது. For by him were all things created. அவராலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. Now look at this. Here is some amazing truth which Paul is revealing. He says, for by Christ were all things created. இங்கே பவுல் அருமையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவராலே கிறிஸ்துவினாலே சகலமும் உண்டாக்கப்பட்டது. And he describes what are all things that are in heaven and that are in earth. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய visible and invisible. காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். He describes more and then he says all things were created by him. சகல வஸ்துக்கள் மற்ற எல்லாவற்றையும் விவரித்து விட்டு எல்லாம் அவராலே சகலமும் அவருக்காகவும் அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டது. So Christ created all things. கிறிஸ்து தான் சகலவற்றையும் உண்டாக்கினவர். Was Mary created by Christ? மரியாள் கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்பட்டவளா? சொல்லுங்க. அவங்க He created all things, both visible and invisible. காணப்படுகிறவையும் காணப்படாதவைகளுமான யாவும் கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்பட்டது, including Mary. மரியாளும் கூட. How big do you think the womb of Mary must be? அப்படியானால் மரியாளுடைய கர்ப்பம் எப்படி இருந்திருக்கும்? And the Creator who created Mary is now becoming so small and accommodating himself inside Mary. ஸ்திரீ மரியாளை உண்டு பண்ணினதான அவ்வளவு பெரிய தேவன் உள்ளே வைப்பதற்காக அவர் அவ்வளவு சிறியவராக, அதாவது உள்ளே பிறப்பதற்காக அவ்வளவு சிறியவரா மாறிட்டாரு. மரியாளுடைய கர்ப்பத்தில் பிறப்பதற்காக தேவன் சிறியவராக மாறிவிட்டார். This is something you can't understand, brother. இது உங்களால புரிந்து கொள்ள முடியாது. See, you create somebody, then how can you go inside that creation? நீங்க ஒன்றை உண்டாக்குகிறீர்கள், நீங்க எப்படி அந்த உள்ளாக நீங்க உள்ள போக முடியுமா? And he created everybody, not just Mary, everybody he created. மரியாளை மாத்திரமல்ல எல்லாரையும் உண்டாக்கினதான தேவன். But look at this great sacrifice. அவருடைய பெரிய தியாகத்தை பாருங்கள். What a great sacrifice. எவ்வளவு பெரிய தியாகம் இது. Creator is born inside his creation. சிருஷ்டிகர்த்தர் சிருஷ்டிக்கப்பட்டவருக்குள்ளாக பிறக்கிறார். In 2000 years before he was born only inside Mary, okay? 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்தில் தான் பிறந்தார். He was born inside the person whom he created. அவர் உண்டாக்கினதான அந்த நபருக்குள்ளாக அவர் பிறந்தார். In other words, he had to limit himself so much because he loved man. மனிதனை தேவன் மிகவும் அதிகமாக நேசித்ததினாலே தன்னை மிகவும் அதிகமாக குறைத்து கொண்டார். This is something you should never forget. இது நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. God always does something ununderstandable, unimaginable, unreasonable because he loves man. மனிதனை தேவன் நேசிக்கிறதுனாலே மனிதனுக்கு புரியாத காரியங்களை, எட்டாத காரியங்களை தேவன் செய்கிறார்.